இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அனைத்து அரசு நிறுவனங்களிலும் உள் விவகார பிரிவுகளை நிறுவது தொடர்பான சுற்றறிக்கை ஜனாதிபதியின் செயலாளரினால் வெளியீடு. இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைந்து மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 10 பேர் கடற்படையினரால் கைது. இலங்கையை உலுக்கிய நேற்றைய சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் கமாண்டோ சிப்பாயோ அல்லது உளவுத்துறை அதிகாரியோ அல்ல என்று இராணுவ வட்டாரங்கள் தெரிவிப்பு. தேசிய பாதுகாப்பு தொடர்பாக பாடம் நடத்துவதாக கூறியவர்களுக்கு இன்று என்ன நடந்தது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் வீரவங்ச கேள்வி. தொடர்வது விரிவான செய்திகள். பொது சேவைகள் வழங்குவதில் பயன்படும் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் உள் விவகார பிரிவுகளை நிறுவுவது தொடர்பான முடிவை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படும் விஷயத்துடன் தொடர்புடைய சுற்றறிக்கையினை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி NS குமாரநாயக்க வெளியிட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரிவின் முக்கிய நோக்கங்கள் உள்ளடக்கியவை: ஊழலை தடுப்பது, அரசு நிறுவனங்களின் உள்ளே ஒரு ஒருமைப்பாட்டின் கலாச்சாரத்தை வளர்ப்பது, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வது, நெறிமுறை நிர்வாகத்தை ஊக்குவிப்பது மற்றும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவுடன் இணைந்து சட்ட அமலாக்கத்தில் உதவுவது. இந்த உள் விவகார பிரிவுகளை அனைத்து அரசு நிறுவனங்களிலும் சிறப்பு பிரிவாக நிறுவ வேண்டும் என்பதோடு முதல் கட்டமாக அனைத்து அமைச்சரவை அமைச்சுக்கள், மாகாண தலைமைச் செயலகங்கள் மற்றும் மாவட்ட செயலகங்களிலும் இது நிறுவப்படும் என்று ஜனாதிபதியின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இதன் அங்கீகாரமாக ஜனாதிபதியின் செயலாளர், அமைச்சுக்களின் செயலாளர்கள், மாகாண தலைமை செயலாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு எழுத்து அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைந்து மீன்பிடித்ததாக கூறி சிறைப்பிடிக்கப்படுவதும் அவர்களது படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் நடைபெற்று வருகின்றது. அதன் அடிப்படையில் இலங்கை கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் தமிழக மீனவர்கள் 10 பேர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை சேர்ந்த சில மீனவர்கள் உரிய அனுமதி சீட்டோடு மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற நிலையில் கண்காணிப்பில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினரால் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்டதோடு அவர்களது 3 விசைப்படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைதான மீனவர்களை காங்கேசன்துறை துறைமுகத்திற்கு கொண்டு சென்று விசாரணைகள் நடைபெற்று வரும் நிலையில் இது குறித்து சக மீனவர்கள் மற்றும் கைதான மீனவர் குடும்பத்தினர் அவர்களை விடுவிப்பதற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கனிமுள்ள சஞ்சீவ உயிரிழக்க காரணமான முக்கிய சந்தேக நபர் அடிப்படை பயிற்சியை முடித்துவிட்டு இராணுவத்திலிருந்து தப்பியோடியவர் என்றும், மாறாக அவர் ஒரு கமாண்டோ சிப்பாயோ அல்லது உளவுத்துறை அதிகாரியோ அல்ல என்றும் இராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன் அடிப்படையில் இராணுவ பயிற்சியின் போது தப்பிச் சென்ற அவர் பொது மன்னிப்பு காலத்தின் கீழ் சட்டப்பூர்வமாக இராணுவத்திலிருந்து ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் அன்றிலிருந்து அவர் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள 5ஆம் இலக்க நீதிமன்றத்திற்குள் இடம்பெற்ற குறித்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை நடத்தி வரும் போலீசார் சட்டத்தரணி வேடத்தில் வந்த சந்தேக நபர் பற்றிய தகவல்களை கண்டுபிடித்துள்ளனர். அதன்படி குறித்த சந்தேக நபர் கடந்த மாதம் 7ஆம் தேதி கல்கிசு வட்டாரபல பகுதியில் 2 பேர் உயிரிழக்க காரணமானவர் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். புத்தளம் பாலாவிய பகுதியில் கைது செய்யப்பட்ட இந்த நபர் பல பெயர்களில் தோன்றிய ஒருவர் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மானதுங்க தெரிவித்துள்ளார். அவர் தன்னிடம் பல அடையாள அட்டைகள் இருப்பதாகவும் இதில் ஒரு சட்டத்தரணியாக பணிபுரிவதை குறிக்க தயாரிக்கப்பட்ட ஒரு சட்டத்தரணியின் அடையாள அட்டை அடங்கும் என்றும் கூறினார். அவர் முதலில் முகமது அஸ்மான் ஷெரீப்தீன் என்ற பெயரிலும் தன்னை அடையாளப்படுத்தியுள்ளார். பின்னர் சமிந்து தில்ஷான் பியோமங்க சந்தன ஆராய்ச்சி என்ற பெயரை பயன்படுத்தியுள்ளார். சந்தேக நபர் பயன்படுத்திய கொடிகாரகே சுசன் பிரபாத் நிஷங்க என்ற பெயரை கொண்டு போலியான சட்டத்தரணி அடையாள அட்டையையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் கொழும்பு குற்றப்பிரிவினரால் மேற்கொள்ளப்படும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் கனேமுலு சஞ்சீவ் உயிரிழக்க காரணமான சந்தேக நபர் புத்தளம் நோக்கி தப்பிச் செல்ல பயன்படுத்திய வானின் சாரதியும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பாக சிறைச்சாலை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பு தமது கரிசனையை வெளியிட்டுள்ளதோடு குறித்த சம்பவத்துடன் சிறைச்சாலை திணைக்கள பணியாளர்களுக்கு தொடர்பு உண்டா என்றும் அந்த அமைப்பு கேள்வி எழுப்பியுள்ளது. அந்த அமைப்பின் சேனக பெயரா இந்த கேள்வியை எழுப்பியுள்ளதோடு குறித்த சந்தேக நபருக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல் உத்தரவு வழங்கப்பட்டு வரும் நிலையில் இதற்காக அவரை நீதிமன்றத்தில் நேரில் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அதே நேரம் சஞ்சீவ என்பவருக்கு அதிகுச்ச பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்ததாக சிறைச்சாலைகள் திணைக்களம் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் ஆகிய தரப்புகள் தெரிவித்துள்ளதோடு சிறைச்சாலைக்குள் எவருக்கும் ஆயுதங்களை எடுத்துச் செல்ல முடியாது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறான ஓர் பின்னணியில் குறித்து சந்தேக நபர் படுகொலை செய்யப்பட்டமை குறித்து சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பு கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளது.
நாட்டில் அதிகரித்து வரும் குற்றங்களுக்கு மத்தியில் நீதிபதிகளின் பாதுகாப்பை திரும்பப் பெற வேண்டாம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற இன்றைய அமர்வின் போது நீதிபதிகளின் பாதுகாப்பு திரும்பப் பெறப்படும் என்று அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் நாட்டில் அதிகரித்து வரும் குற்றங்களுக்கு மத்தியில் அவர்களின் பாதுகாப்பை திரும்பப் பெற வேண்டாம் என்று கூறினார். மாறாக நீதிபதிகளின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் அரசாங்கத்திடம் என்று வலியுறுத்தினார். நீதிபதிகளுக்கு இதுவரை வழங்கப்பட்டு வந்த பாதுகாப்பு நீக்கப்படும் என்று எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் தெரிவித்த அவர் அதிகரித்து வரும் குற்றங்கள் காரணமாக இந்த நடவடிக்கையை தொடர வேண்டாம் எனவும் மக்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சரிடம் கேட்டுக் கொண்டார். இந்த நிலையில் இதற்கு பதிலளித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால நீதிபதிகளின் பாதுகாப்பை நீக்க இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அச்சுறுத்தல் மதிப்பீடுகளின் அடிப்படையில் பத்திரிகையாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். தேசிய பாதுகாப்பு தொடர்பாக பாடம் நடத்துவதாக கூறியவர்களுக்கு இன்று என்ன நடந்தது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச கேள்வி எழுப்பினார். நேற்றைய கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் நடந்த சம்பவம் குறித்தே இந்த கேள்வியை எழுப்பியுள்ள அவர் தேர்தல் காலத்தில் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாகவும் இதன் அடிப்படையில் ஏனையவர்களுக்கு பாடம் சொல்ல முடியும் என்றும் கூறியவர்கள் இன்று என்ன அனுபவித்தனர் என்றார். இதுவரை இவ்வாறான சம்பவம் நீதிமன்ற வழக்குகளின் விசாரணைகளின் போது சம்பவிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் விமல் வீரவன்ச தேசிய பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகரவின் முன்னாள் படை அதிகாரி என்ற நிலையை சுட்டிக்காட்டியதோடு அவர் போர்க்காலத்தில் விரலில் காயம் ஏற்பட்டு கொழும்பு திரும்பியதாகவும் போர் முடியும் வரை மீண்டும் போர்க்களத்திற்கு செல்லவில்லை என்றும் கூறினார். பிரதி பாதுகாப்பு அமைச்சர் தொடர்பாக தேடிய போது இவ்வாறான தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் இந்த நிலையில் இவர்கள்தான் நாட்டின் தேசிய பாதுகாப்பு பற்றி பேசுவதாகவும் விமல் வீரவன்ச கூறியுள்ளார். இதேவேளை கடந்த காலத்தில் நீதிமன்றத்தில் மூன்றாம் தரப்பின் தீர்ப்பு வழங்கும் கலாச்சாரம் உருவாகியுள்ளதையும் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கான போலீஸ் மாதிபரின் நடவடிக்கைகள் நீதிமன்றம் மூலம் முடக்கப்பட்டுள்ளதாகவும் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். இலங்கை நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அதன்படி நாடாளுமன்ற வளாகத்திற்குள் வருகை தரும் வாகனங்கள் நபர்கள் சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்றம் கூடும் தினங்களில் விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் நிலையில் நேற்று புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் இடம்பெற்ற சம்பவம் இலங்கையை உலுக்கிய ஒரு விடயமாக பதிவாகியுள்ளதோடு நாட்டின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. இந்த நிலையிலேயே இந்த சம்பவத்தை கருத்தில் கொண்டு நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்பட்டு அதே நேரம் இன்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் நீதியமைச்சர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுகாமி கோரிக்கை விடுத்தார். இலங்கையின் வரலாற்றில் முதல் முறையாக நீதிமன்றத்தில் நீதிபதியின் முன்னிலையில் குற்றவாளி கூண்டில் உள்ள சந்தேக நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை பற்றி நாடாளுமன்றத்தில் நடந்த விவாதத்தில் அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். அவரது கருத்து தொகுப்பாக 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மக்களுக்கானது என்று கூறப்படுகின்றது. ஆனால் பிரச்சனைகளுக்கு எந்த தீர்வும் எடுக்கப்படவில்லை. தேர்தல் காலத்தில் மக்களை ஏமாற்றியது போல இந்த வரவு செலவு திட்டத்திலும் மக்களை தேசிய மக்கள் சக்தி ஏமாற்றியுள்ளது. நாட்டின் தேசிய பாதுகாப்பு தற்போது பலவீனமடைந்துள்ளது. பட்டப்பகலில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்கள் நடக்கின்றன. மேலும் இலங்கையில் முதன்முறையாக நீதிமன்றத்தின் நீதிபதி முன்னிலையில் ஒரு சந்தேக நபர் கொல்லப்படுகிறார். நீதியமைச்சர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கடந்த காலங்களை பற்றியும் தேசிய பாதுகாப்பு பற்றியும் பேசுகிறார்கள். ஆனால் தற்போதைய நிலைமை என்னவென்றால் இவர்கள் இருவரும் உடனடியாக பதவி விலக வேண்டும். தேசிய பாதுகாப்பு பலவீனமாக இருப்பதோடு அரசாங்க உறுப்பினர்கள் தற்போது வாய்ச்சொல் வீரர்களாக இருக்கிறார்கள் என்றார்.